இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு மற்றும் சனி, கும்பத்தில் கேது. ஜீவகாரகனாகிய சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கின்றார், குரு மகரத்தில் இருக்கின்றார். அவரோடு 9ஆம் தொடர்பாக புதன் உச்சமாக இருக்கின்றார். கூட சூரியன் செவ்வாய் சேர்க்கை. இந்த பெண்ணுக்கு 3 அல்லது 4 சகோதரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லலாம். இங்கு சந்திரன் பலமில்லாமல் இருக்கின்றார். இவருக்கு ஒரு சகோதரி இருப்பார். குறுகிய கால ஆயுளை உடையவளாக அந்த சகோதரி இருப்பார் என்று சொல்லலாம். செவ்வாய் கல்வியில் தடைகளை உருவாக்குவார். ஆனாலும் வித்தியாகாரகன் புதன் வலுவாக இருப்பதால் நன்றாக கற்பார். சிறந்த ஞானத்தை பெறுவார் என்று சொல்லலாம். குரு சனியோடு சேர்ந்திருப்பதால் இவர்களுக்கு 2இல் கேது இருப்பதாலும் சனிக்கு நேர்களில் சுக்கிரன் இருப்பதாலும் இவர் மருத்துவ நிறுவனத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவார் என்று சொல்லலாம். மத எண்ணம் கொண்டவளாக இருப்பாள். அதாவது மதத்தில் பற்று நிறைந்தவளாக, மத சிந்தனை உடையவளாக இருப்பாள் என்று சொல்லலாம். தொண்டு செய்யும் இயல்புடையவள், அழகானவள். ராஜயோகம் அவள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். 26, 27, 30 மற்றும் 31 வயதுகளில் உயர் படிப்பை மேற்கொள்வார். அரசாங்கத்தால் புகழையும் கௌரவத்தையும் பெறுவார். அவருடைய கணவர் உயர் பதவியில் இருப்பவராகவும் உயர் படிப்பு படித்தவராகவும் இருப்பார். மேலும் அரசு நிதியை பாதுகாத்து வழங்கும் இடத்தில் பணிபுரியும் அறிவுஜீவியாக கணவர் இருப்பார் என்று சொல்லலாம். புதன் மற்றும் செவ்வாயிலிருந்து 2ஆம் வீடு சுக்கிரனின் வீடாக இருப்பதாலும் 3இல் சந்திரன் இருப்பதால் கணவர் பல வழிகளில் சம்பாதிப்பார். இவளுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருப்பார்கள். இவள் 58 முதல் 63 வயதுகள் வரை வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் செவ்வாய் மற்றும் ராகு, துலாத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் சூரியன், மகரத்தில் கேது, சனி மற்றும் குரு, கும்பத்தில் சந்திரன். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகர் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சிறந்த குணமுடையவராகவும் நல்ல அறிவார்ந்தவராகவும் உயர்வாகவும் இருப்பார் என்று சொல்லலாம். புதிய சூழலில் உயர் பதவியை அடைவர். சனி, குரு மற்றும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் இது ஒரு மத நிறுவனமாக இருக்கும். சனி பார்த்திங்கன்னா இங்கே குரு மற்றும் கேதுவோடு இணைந்திருப்பதால் ஒரு மதத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு மத நிறுவனமாக இருக்கும். மதத்தில் ஆர்வம் கொண்டவராக இவர் இருப்பார் என்று சொல்லலாம். சனிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பதால் ஜாதகர் நண்பர்களுடன் சேர்ந்து ரசாயனங்கள் வியாபாரம் செய்து அவர்களின் உதவியால் பணம் சம்பாதிப்பார் என்று சொல்லலாம். செவ்வாய் எதிரியோடு இணைந்து பலவீனமாகி ஜாதகரை நேரடியாக பார்க்கின்றார். அவருடைய கல்வி முற்றுப்பெறாது. ஆனால் இவர் மிகவும் கற்றவராக இருப்பார். இவரது 26 வயதில் குரு ஜாதகத்தில் உள்ள சந்திரன் மீது போகும்போது விருச்சிகத்தில் உள்ள சூரியன் மீது சனி பயணிப்பார். இந்த காலகட்டத்தில் இவருக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம். பெண் ஒருவரை காதலிப்பார். குரு மேஷ ராசியில் 28 வயதில் பயணிக்கும் போது சனி தனுசு ராசியில் பயணம் செய்வார். காதலித்த அந்த பெண்ணையை 28 வயதில் திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லலாம். இவருக்கு ஒவ்வொரு துறைகளிலும் தேர்ச்சி பெற்ற சகோதரர்கள் இருப்பார்கள். சூரியனிலிருந்து 3ஆவது வீட்டில் குரு மற்றும் சனி இணைந்திருப்பது இவரது தந்தை இவரது சகோதரரின் கல்வி நிறுவனத்தில் நிதி உதவி கேட்பதை குறிக்கிறது. இங்கு சூரியனிடமிருந்து 4இல் சந்திரன் நிதி உதவி பெறுவதை குறிக்கிறது. ஜாதகர் 60 அல்லது 62 வயது வரை மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கடகத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் குரு, சுக்கிரன், புதன், சனி, சூரியன் மற்றும் கேது. சூரியன் மற்றும் கேது சேர்க்கை தந்தை அரசாங்கத்தில் பணிபுரிவதையும் ஒரு நல்ல பதவியில் இருப்பதையும் காட்டுகிறது. அவர் முதலில் குறைந்த ஊதியம் பெறும் சாதாரண அதிகாரி. சந்திரன் சூரியனிலிருந்து 2ஆவது அல்லது 7ஆவது வீட்டில் இருக்கவில்லை என்றால்
தாய் தனித்தனியாக, அதாவது தாய் தந்தை தனித்தனியாக வாழ்வார்கள். சந்திரன் ஒருவேளை ராகுவோடு இருந்தால் தாய் நோயால் பாதிக்கப்படுவார் என்று சொல்லலாம். மேற்கூறிய சூழ்நிலைகளில் ராகு கேது சுற்றுப்பாதைக்கு வெளியே செவ்வாய் தனிமையில் இருக்கின்றது. எனவே இவரது தாய் இவரது கணவரை தவிர வேறு ஒருவருடன் உறவில் அன்பில் இருக்கிறார் என்று கணிக்க வேண்டும். 22 வயது வரை யாதகர் கடினமாக உழைப்பார். 23 வயதாகும் போது செவ்வாய் வீட்டில் குரு இருப்பார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுல செவ்வாயும் இருக்கின்றார். எனவே 23ஆம் வயதில் இயந்திர பிரிவில் நுழைவார் என்று சொல்லலாம். சில காலகட்டங்களில் வருமானம் குறைவாக இருக்கும். அதன்பின் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று 68 தொடக்கம் 70 வயது வரை வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் ராகு, புதன் மற்றும் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், மகரத்தில் கேது மற்றும் சனி, கும்பத்தில் குரு. இங்கு சூரியனுக்கு 2இல் சுக்கிரன் இருப்பதால் குருவின் நேரடி தொடர்பை பெறுகின்றார். இதனால் யாதகர் தனது தந்தையின் செயல்பாடுகளில் உயர்ந்த இடத்தை பிடிப்பார் என்று சொல்லலாம். இவருக்கு அதிக சகோதரிகள் இருப்பார்கள். சனி கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. அடுத்த வீட்டில் குரு இருக்கின்றார். ஜாதகர் மருத்துவ பிரிவில் வேலை செய்வார் என்று சொல்லலாம். ராகுவுக்கு அடுத்து சந்திரன் இருக்கிறது. அதற்கடுத்து செவ்வாய் இருக்கிறது. இவரது கல்வி வாழ்க்கை சீராக இருக்காது என்று சொல்லலாம். ராகுவை ஒட்டிய வீட்டில் சந்திரன் அமைவதால் தாய் வயிற்றில், அதாவது பார்த்திங்கன்னா தாய்க்கு வயிற்றில் வியாதி ஏற்பட்டு சிரமப்படுவார். பின்னர் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும். அவருக்கு 18 அல்லது 19 வயதில் வேலை கிடைக்கும். 24ஆம் வயதிலிருந்து முன்னேற்றமும் 30 வயதில் அதிக ஊதியமும் கிடைக்கும். இவர் 24-25 வயதில் பெற்றோர் சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒருவரை திருமணம் செய்து கொள்வார். எளிமையான சாதாரண வாழ்க்கை வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், தனுசில் கேது மற்றும் புதன், மகரத்தில் சனி செவ்வாய் மற்றும் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் குரு. இந்த ஜாதகத்தில் புதனோடு கேது சேர்க்கை, அதற்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்க்கை. இவரது வாழ்க்கை தடைகள் நிறைந்ததாக இருக்கும். கல்வியில் படிப்பில் சரியான ஆர்வம் காட்ட மாட்டார். சூரியனோடு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இயந்திர வர்த்தகத்தை குறிக்கிறது. சில பிரச்சனைகளை எதிர்கொண்ட பிறகு சொந்தமாக நில சொத்துக்களை ஜாதகர் பெறுவார் என்று சொல்லலாம். சூரியனுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் அமைவது தந்தைக்கு மனைவி மூலம் சொத்துக்கள் கிடைப்பதை குறிக்கிறது. சுக்கிரன் சந்திரனின் பார்வையில் இருப்பதால் தந்தையின் வணிக ரசாயன உணவுகளுடன், அதாவது தந்தையின் வணிகம் பார்த்திங்கன்னா தொழில் ரசாயன உணவுகளுடன் தொடர்புடையது என்று சொல்லலாம். தந்தையின் வியாபாரம் ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லலாம். நல்ல காலம் 21 தொடக்கம் 24 வயதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நல்ல காலம் 21 தொடக்கம் 24 வயதிலிருந்து தொடங்குகின்றது. 28 தொடக்கம் 30 வயதுகளில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் இருக்கும். சுக்கிரன் குருவிற்கு 12இல் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் பெண்களால் தொல்லைகள் நிறைந்ததாக இவருக்கு இருக்கும் என்று சொல்லலாம்.